முருகா. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. பிறந்தவருக்கு மோட்சத்தை தேடி வேண்டாம், இனி பிறவாத பார்க்கும். அந்த வாய்ப்பை பிறகு தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஆக இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஞானி ஆவார்கள். 1,00,000 பேர். இப்போ பேச்சு கேட்டால் போகிறோம், நான் பாவிதானப்பா, நீ புண்ணியமா அருட்சி என்ன பண்ணுறேன். அதுக்கு என்ன முதல் உயிர் கூட செய்யாதே, புலால் உண்ணாதே, பொருள் இதனாலும் பொருள் பற்று வைக்காதே. அவன் சொல்லுவான், இதனால் வாழ்ந்திருக்கு இல்லையா, உணவு தந்தேன், உடை தந்தேன், இருப்பதுக்கு வீடு தந்தேன், இவ்வளவு நான் தான் கொடுத்துருக்குறேன், மேலே உனக்கு அருள் செய்யவும் இல்லையா, ஏன் பொருள் மேல் பற்று வைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தை அவனே அருள் செய்கிறான், அதுக்கும் பொருள்பற்றலாம் செய்வான். அவனே அருள் செய்வான், பொருள்பட்டு இருக்காது. நீ வேணா நம்ம தொடர்கிட்ட யாரும் கொடுத்து பாருங்க, நம்ம தொடர் தான் ஆட்சி செய்ய போகிறாங்க வருங்காலத்தில். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம சகம் தொண்டர் ஆட்சி வார்கள். இந்த உலகத்தை ஆட்சி ஆற்றல், உலகத்தை ஆட்சி செய்யும் வல்லமே நம்ம தொண்டர்களுக்கு உண்டு. அவ்வளோ ஆற்றல். என்ன காரணம், புடப்போட்ட மக்கள் நம்ம அன்பர்கள்லாம். நான் வெளியே வர்றேன், இப்போ இந்த தொகை முடிச்சுட்டு வெளியே வர்றேன் நான். ஆகவே நீங்கள் எல்லாம் அமைதியாக அடிக்கடி முருகா, போகும்போது வரும்போதெல்லாம் போகும்போது முருகா முருகான்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் வாழ வேண்டும். அகத்திய சிமாஸ்க தொண்டர்கள், உள்நாட்டு அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர்கள், நீடு வாழ முடிக்கிறேன். வணக்கம். வா.